வழக்கமான ரெஸ்டாரண்ட் மாதிரி இல்லாம வாடிக்கையாளர்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்கிறது. மரணம் அப்படிங்கிறதே ஒரு தீமா வச்சு கஃபே ஆஃப் டெத் அப்படிங்கிற இடத்துல இந்த சவப்பெட்டியில வந்து சர்வ் பண்ற மாதிரி இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 அடி ஹைட்ல இதை பண்ணியிருந்தாங்க. நீர்வீழ்ச்சி அந்த தீம்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு வாட்டர் ஃபால் மாதிரியே வந்து உள்ள கிரியேட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட சிக்னேச்சர் டிஷ் பாத்தீங்கன்னா சிஸ்லர் ப்ரௌனி. அனைவருக்கும் வணக்கம். தீம் ஆர் கான்செப்ட் ரெஸ்டாரண்ட் பற்றி நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது வழக்கமான ரெஸ்டாரண்ட் மாதிரி இல்லாமல் இதுக்குன்னு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வச்சு இன்டீரியர்ஸ் அதெல்லாம் பண்ணியிருக்கிறது. அதாவது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்கறது. இது அண்டர் வாட்டர் மாதிரி, அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெயின் ஃபாரஸ்ட் மாதிரி, ஜெயில் மாதிரி, இதுக்கெல்லாம் வந்து முன்னோடி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் இது வந்து பாரிஸ் ஃப்ரான்ஸில் தான் வந்து இது முத ஆரம்பிச்சதாக சொல்லப்படுது. அவங்க முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயில் தீமில் அந்த வெயிட்டர்ஸ்லாம் வந்துட்டு கைதி யூனிஃபார்மில் சர்வ் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ட்டை பேஸ் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து இந்த பயமுறுத்துற மாதிரி இந்த ஹாரர் தீமை பேஸ் பண்ணி இந்த மாதிரி நிறைய தீம் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கு. மரணம் அப்படிங்கிறதே ஒரு தீமா வச்சு கஃபே ஆஃப் டெத் அப்படிங்கிற இடத்துல இந்த சிலுவையில் அறையிற மாதிரி, அதுக்கப்புறம் சவப்பெட்டியில் வந்து சர்வ் பண்ணுற மாதிரி இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு எதிர்ப்பு வந்தோடனே அந்த கான்செப்டை மாற்றி பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய கான்செப்டில் வந்து தீம் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து தீம் ரெஸ்டாரண்ட்னா அதில் ரொம்ப ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல கலிஃபோர்னியாவில் இருக்கிற CLifton Cafeteria அப்படிங்கிறது தான் ரொம்ப ஃபேமஸ். 75 வருஷத்துக்கு மேலே செயல்படுது. 1920களிலேருந்து 30 வரைக்கும் பணப்புழக்கம் வந்து நல்லா இருந்த டைமில் திடீர்னு 1930களில் பங்குச்சந்தை வந்து வரலாறு காணாத வகையில் விழுந்ததுனால அங்கே வந்து கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லப்படுற பொருளாதார மந்த நிலை அப்படிங்கிறது அங்கே ஏற்பட்டது. இதனால் பல பேர் வந்து வேலை வாய்ப்பு இருந்தாங்க, அவங்க சொத்தை இருந்தாங்க, பணம் வந்து தன்னோட மதிப்பை இருந்தது. வங்கியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா பணப்புழக்கங்கிறது பெருசாக இல்லாமல் பொருளாதாரம் வந்து ரொம்பவே சரிஞ்சிருந்தது. அந்த டைமில் வந்து சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டப்படுற நிலைமை, வேலை வாய்ப்பு இல்லை. இன்ஃபேக்ட் ஏதாவது பேசிக்காக வாங்க வேண்டிய ப்ரொவிஷன்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா வந்து பல மைல் தூரம் கியூவில் நின்று வாங்குற மாதிரி ஒரு நிலைமை. பட் அந்த டைம்லேயும் கொஞ்சம் இந்த ரெஸ்டாரண்ட்லாம் நடத்திட்டு இருந்த ஒரு சில பேர் வந்து இந்த மக்கள் ஓரளவுக்காக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்மி விலையில் வந்து சாப்பாடெல்லாம் வந்து அவங்க ரெஸ்டாரண்ட்டில் ப்ரொவைட் பண்ணாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக கருதப்படுறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த CLifton ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பித்த திரு கிளிஃபர்ட் கிளின்டன் அப்படிங்கிறவர் தான். இவர் தான் வந்து இந்த CLifton Cafeteriaவை வந்து நிறுவனவர். ஆரம்பத்தில் இது வந்து ஒரு மது அருந்துவதற்கான ஒரு இடமா மட்டும்தான் இது இருந்தது. அங்கே வந்து சாப்பாடும் கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அப்படி தான் இருந்தது. ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டாக உருமாறிச்சு. கிரேட் டிப்ரெஷன் டைமில் இந்த கிளிஃபர்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 1/2 சென்ட் லாபத்தில் ரொம்பவே மலிவாக சில பேருக்கு ஃப்ரீயாகவும் வந்து சாப்பாடுலாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. 2ஆம் உலகப் போர் முடிஞ்சதுக்கப்புறம் 1950களில் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஒரு புது பொலிவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மொத்தமாக வந்து இதை ரீமாடல் பண்ணார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தீம் என்னென்னா பசிபிக் சீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே வந்து வாட்டர் ஃபால் இருக்க மாதிரி, ஒரு தேவாலயம் இருக்க மாதிரி, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து இன்டீரியர்ஸ் பண்ணி நல்லா பண்ணியிருந்தாரு. வால்ட் டிஸ்னி முதற்கொண்டு பல பிரபலங்கள் வந்து இங்கே வந்து வாடிக்கையாளர்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த CLifton Cafeteriaக்கு கூடுதல் சிறப்பு. இந்த மாதிரி ஆரம்பித்து அவங்க வந்து யூஎஸ்ஏ முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு 8 பிரான்ச் இந்த மாதிரி திறந்தாங்க. ஸோ ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு தீமில் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு பிரான்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கலிஃபோர்னியாவில் ரெட்வுட் ட்ரீஸ் ஆஃப் கலிஃபோர்னியான்னு ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து 1200 வருடங்கள்லேருந்து 2000 வருடம் வரைக்கும் பழமையானது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 100கணக்கான அடி ஹைட்டில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 அடி ஹைட்டில் இதை பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து சிங்கம், மான் அந்த மாதிரி இதையும் வந்து ரொம்ப ரியலாகவே இருக்க மாதிரி அவ்வளோ அழகாக இன்டீரியர்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்களோட காக்டெயில்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். நல்ல டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் காக்டெயில் மது வகைகள் எல்லாமே இவங்க ப்ரொவைட் பண்ணாங்க. அது இல்லாமல் ரெஸ்டாரண்ட்லேயும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் ப்ரொவைட் பண்ணாங்க. இது வந்து மக்களோட வாழ்விலே ஒரு அங்கமாக இருந்தது அப்படின்னு சொன்னாலுமே வந்து அது எக்ஸாஜரேஷன் கிடையாது. இவங்க காக்டெயில்ஸில் மட்டும் இல்லாமல் டெசர்ட் வெரைட்டிஸ்லேயும் நிறைய டிஃப்ரெண்ட் இது கொடுத்துருந்தாங்க. இவங்க பண்ணுற கேக்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து இவங்க பண்ணுற வேறு சில டெசர்ட் ஐட்டம் ஆகட்டும், எல்லாமே வந்து புது ஐட்டமாக மக்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் கொடுத்தாங்க. இதுக்குன்னே ஒரு தனி வாடிக்கையாளர்கள் கூட்டமே இவங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு மவுத் வாட்டரிங் டிஷ்ஷுன்னு சொல்லப்படுற மாதிரி அவ்வளோ அழகாக இவங்க பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட மீட் வெரைட்டிஸுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்களோட ரோஸ்டட் பீஃப், பிரிக்கெட், அதுக்கப்புறம் வந்து மீட் லோஃப், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷாகவே இருந்திருக்கு. அதுக்குன்னு ஒரு தனி ஃபேன் ஃபாலோயிங்கும் இவங்களுக்கு இருந்திருக்கு. இந்த மாதிரி இருந்தது பார்த்தீங்கன்னா 2011 வந்து இதை வந்து ரெனோவேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதனால் மூடிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2015 அந்த 3 பேரில் ஒருத்தர் எடுத்து நடத்தினாங்க. அதுக்கப்புறம் 2018 இதை மொத்தமாக மூடி இப்போ வந்து இது ஒரு பாராக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கு இது நினைவில் நீங்காத இடம் பிடிச்ச ஒரு ரெஸ்டாரண்ட்டாக தான் இது இருக்குது. நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீட்டுக்கு இதே மாதிரி ஒரு தீம்டு ரெஸ்டாரண்ட் போகலான்னு தான் முடிவு பண்ணோம். அதுக்கு நாங்கள் தேர்ந்தெடுத்தது பார்த்தீங்கன்னா வடபழனியில் இருக்கிற வாட்டர்ஃபால் ரெஸ்டாரண்ட். வடபழனியில் கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா எல்வி பிரசாத் ரோடுன்னு ஒன்று இருக்குது, அங்கே தான் இது அமைஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன், சைனீஸ், அதுக்கப்புறம் தந்தூரி ஐட்டம்ஸான குவிசின்லாம் இங்கே இருக்குது.
பேருக்கு ஏற்ற மாதிரி நீர்வீழ்ச்சி தான் இவங்களோட தீம். ஸோ இந்த நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறத வச்சு தான் தீமாக வந்து இவங்க இந்த வாட்டர்ஃபால் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறத வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டோட என்ட்ரன்ஸு. நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா வந்து கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங்லாம் எல்லாம் ஓப்பன் பார்க்கிங்காக தான் இருக்குது. இங்கே வெளியில் வந்து இந்த வாலில் வந்து ஒரு சின்ன ஆர்ட் மாதிரி வரைஞ்சிருந்தாங்க. ஸோ ஒரு விங்ஸ் இருக்க மாதிரி அந்த மாதிரி வரைஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சும்மா இங்கே வெளியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு எங்கள் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் உள்ளே போனோம். உள்ளே போனோன்னா வந்து ஒரு வெயிட்டிங் ஏரியா மாதிரி ஒன்று இருக்குது. அதாவது கூட்டம் அதிகமாக இருந்தால் அந்த கஸ்டமர்ஸ் வந்து வெயிட் பண்ணுறதுக்காக ஒரு இடம் வச்சுருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் வந்து நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் வந்து அந்த நீர்வீழ்ச்சி அந்த தீம்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு வாட்டர் ஃபால் மாதிரியே வந்து உள்ளே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நீர்வீழ்ச்சினா ரொம்ப பயங்கர டென்ஸாக வரும்லாம் எதிர்பார்க்காதீங்க. சும்மா வந்து அது அந்த தீமில் மக்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரியான அந்த ஒரு லெவலில் தான் வந்து அந்த வாட்டர் ஃபால் வேறு பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பாறை எல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அதோட அந்த ரியாலிட்டியை காமிக்கிற மாதிரி அழகாக இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம் அந்த பாறைக்கெலாம் ஒரு ஷைனிங் உண்டு இல்லையா? ஸோ அந்த மாதிரியான அந்த ஷைன் வர மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க. லைட்டிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சார்ட் ஆஃப் வந்து ரொம்ப டிம்முன்னு சொல்ல முடியாது, ரொம்ப பிரைட்டுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு மீடியாக்கர் லைட்டிங் இருந்தது. நமக்கு அந்த ஒரு தீமையாக ஃபீல் பண்ணுற மாதிரி அழகாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து ஒரு 10 பேர்கிட்ட போனோம். ஸோ அதனால் நாங்கள் வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த 2 டேபிளை போட்டு நாங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்தோம். அந்த லைட்லாம் அவங்க பண்ணியிருக்கிற அந்த ஆர்டிஸ்டிக் ஒர்க் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோரும் இருக்குது. நம்ம நுழைஞ்சோன்னா வலது பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான படிக்கட்டு இருக்குது. அது ஏறி நம்ம மேலே போனோம் அப்படின்னா வந்து மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டைனிங் ஏரியாவுக்கு நம்ம போகலாம். ஸோ நீங்கள் பார்க்குறது அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட டைனிங் ஏரியா. இங்கே வந்து கம்பேரிட்டிவ்லி வந்து கொஞ்சம் பிரைட்டர் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் கப்புள்ஸாக போனீங்கன்னா கப்புள் ஃப்ரெண்ட்லியாக வந்து கப்புள்ஸ்க்கான சீட்டிங்கும் இங்கே தனியாக இருக்குது. நீங்கள் மேலேருந்துக்கு இந்த வியூ பார்த்தாலும் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் இங்கே அந்த பின்னாடி அந்த நீர்வீழ்ச்சி தீமில் இருக்கிற அந்த செட்டிங்கோட இங்கே மக்கள் வந்து சாப்பிட்றத நீங்கள் பார்க்கலாம். அந்த வியூ நல்லா இருந்து எனக்கு பிடிச்சிது. செகண்ட் ஃப்ளோர் போனோம் அப்படின்னாக்கா பார்ட்டி ஹால் இருக்குது. அங்கே வந்து இந்த ஷாண்ட்லியர் மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி இந்த பர்த்டேஸ் அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து இது ஒரு பர்ஃபெக்டான இடமா இருக்கும். இன்டீரியர்ஸ் வந்து சிம்பிளாக இருந்தாலும் நல்லா இருந்தது பார்க்க. அவங்க இந்த அரேஞ்ச் பண்ணதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் வந்து இந்த ஷெஃப்ஸ் எல்லாம் அவங்க சமைக்கிற அந்த இடம் இருந்தது. நீங்கள் பார்க்குறது ரெஸ்ட் ரூம் இங்கே இருக்குது. நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது. நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு எல்லோரும் பார்த்ததுனால நிறைய நேரம் பேசிகிட்டே அப்படியே சாப்பிட்டோம். ஸோ அதனால் டைம் நல்லா போச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டீரியர்ஸ் வந்து ரொம்ப பிளான் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த பேம்பூ மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நீங்கள் இந்த பிக்சர்ஸில் பார்க்கலாம். ஃபுட் நல்லா இருந்தது. நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டோட ஒரு சில கிளிம்ஸ் தான் நீங்கள் இந்த ஃபோட்டோஸில் பார்க்குறீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் மீட் பண்ணதுனால நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணோம். அதனால் வயிற்றுக்கு மட்டும் இல்லாமல் செவிக்கும் வந்து எங்களுக்கு நல்ல சாப்பாடாக அது இருந்தது. நான்வெஜ் பிரியர்களுக்கு வந்து நிறையவே இங்கே ஐட்டம்ஸ் இருக்குது. ஃபிஷ் மாதிரி ஐட்டம், சிக்கன், அந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே இங்கே இருந்தது. டேஸ்ட்டும் வந்து நல்லாவே இருந்தது. ரோட்டியும் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருந்தது. ஸோ ரோட்டி வித் பன்னீர் பட்டர் மசாலா வந்து நல்லா காம்பினேஷனாக இருந்தது. ஸோ எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் சிங்கப்பூர்லேருந்து வந்திருந்தார். ஸோ அவரை வேஸ்ட் பண்ணி தான் வந்து இந்த மீட்டே நடந்தது எங்களுக்கு. அவர் நல்லா ரசித்து சாப்பிட்றத வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். டெசர்ட் ஐட்டமும் நிறைய வச்சுருந்தாங்க. அதில் இவங்களோட சிக்னேச்சர் டிஷ் பார்த்தீங்கன்னா சிஸ்லர் ப்ரௌனி. ஸோ அதை தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. நல்ல சிஸ்லிங் ஹாட்டில் வந்து அந்த ஹாட் சாக்லேட் சாஸில் வந்து ப்ரௌனி கேக் வித் ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க. ஸோ அதுவும் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராகவே இருந்தது. 7600 rupees கிட்ட எங்கள் 10 பேருக்கு பில் வந்தது. ஸோ பட்ஜெட் இஸ் சார்ட் ஆஃப் ஓகே. இவங்க டைனிங் மட்டும் இல்லாமல் ஹோம் டெலிவரியும் பண்ணுறாங்க. அந்த நம்பர் நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்தோம். அந்த ஆர்ட் வரைஞ்ச அந்த வாலில் வந்து சில ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். எங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் வந்தது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. ஃபுட்டெல்லாம் சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் வரலாம். அக்கேஷ்னலி வந்து இது ஒரு நல்ல அனுபவமாக உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங் காணொலிகளோட உங்களை கூடி சீக்கிரம் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிரபு. லெட்ஸி வித் yet another interesting content. நன்றி, வணக்கம், பாய்.